அல்லாஹ்விடத்துல பேச முடியுமானா நிச்சயமா முடியும். அல்லாஹ்விடத்துல பேச முடியுமானா ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்விடத்துல பேச முடியும். இறை நம்பிக்கையாளன் மட்டுமல்ல, இறை மறுப்பாளர் கூட அல்லாஹ்விடத்துல பேச முடியும். ஏன்? அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாக இருக்கிறானா? இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து இறைவன்னு சொல்லக்கூடிய அதாவது அல்லாஹ்னா இறைவன். சரியா? ஏன்னா மாற்று மத சகோதரருக்கும் அவங்களுக்கும் புரியணும் இல்லையா? அப்ப அல்லாஹ்ங்கிறது தனியா இஸ்லாமியர்களுக்கான ஒரு இறைவன் அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அப்படின்னு தமிழ்ல இறைவன்னு சொன்னா அரபியில அல்லாஹ். சரியா? அப்ப அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அனைத்து ஜீவராசிகளுடைய குரலையும் கேட்கக்கூடியவனா தான் இருக்கிறான். அவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்தையும் செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிங்கிறப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்துல அது ஒண்ணா இருக்கும்போது, அல்லாஹ் கேட்கக்கூடியவனா இருக்கிறாங்கிறப்போ, இறை நம்பிக்கையாளருடைய பேச்ச மட்டும் தான் அல்லாஹ் கேட்பானா? இல்ல, இல்ல. இறை மறுப்பாளராக இருந்தாலும் அவருடைய குரலையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கேட்பான். அவர் திட்டுனாலும் கேட்பான். அவர் ஏதாவது மன்றாடினாலும் கேட்பான். மறுத்து பேசினாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு என்ன தான் செய்யும்? கேட்கத்தான் செய்யும். அப்ப அல்லாஹ் கேட்கும் திறன் உடையவனா இருக்கும்போது, நாம பேசுறது அவனுக்கு கேட்குது தானே! அப்ப அல்லாஹ்விடத்துல என்ன பண்ண முடியும்? நாம தாராளமாக பேச முடியும்.